ஜாக்கி சான் கார்ட்டூன்ல ஒரு எபிசோட்ல பைல்வான் ரத்த கட்டரியா மாறுற மாதிரியான எபிசோட எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த ஒரு எபிசோட் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? 1996ஆம் ஆண்டு மெக்சிகோவின் அருகில் இருக்கக்கூடிய போர்ட்டோரிக்கோ அப்படிங்கிற நாடு ஒரு வினோதமான சம்பவத்தை எதிர்கொண்டு இருந்துச்சு. அதாவது அந்த நாட்டுல இரவு நேரங்கள்ல ஆட்டு தொழுவங்கள்ல ஒரு வினோதமான உயிரினம் சுற்றி வந்துட்டு இருந்திருக்கு. ஆட்டு தொழுவத்துல ஆடுகளை கட்டிட்டு விவசாயிகள் போய் தூங்கிடுவாங்க. தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது நைட் நேரம் ஆட்டு தொழுவத்துல ஒரு சத்தமானது கேட்கும். அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது அந்த ஆட்டு தொழுவத்துல ஒரு ஆடானது இறந்து போய் கிடக்கும் ரத்த வெள்ளத்துல. இந்த மாதிரி ஒரு இடத்துல நடக்கல, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள்ல பல்வேறு விவசாயிகளுக்கு இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு. அதுலயும் அவங்களுடைய ஆடுகள் சாதாரணமா சாக கிடையாது. ஒவ்வொரு ஆட்டில இருந்துமே அந்த ஆட்டை வேட்டையாடக்கூடிய உயிரினமானது அந்த ஆட்டுடைய ரத்தத்தை உறிஞ்சு எடுத்துட்டு போயிருக்கு. இதனாலேயே விவசாயிகளும் மக்களும் பயந்தே போயிட்டாங்கன்னு சொல்லணும். அதனாலேயே இரவு நேரங்கள்ல யாருமே வெளியே வரல. அப்ப சில விவசாயிகள் தான் அந்த உயிரினத்தை பார்த்ததா சொன்னாங்க. அந்த உயிரினமானது மனுஷ மாதிரியும் இல்ல, விலங்கு மாதிரியும் இல்ல, விலங்கும் மனிதனும் சேர்ந்த ஒரு உருவமா இருக்கு, ரொம்ப பயமுறுத்தக்கூடிய வண்ணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதனாலேயே போர்ட்டோரிக்கோ மக்கள் அந்த உயிரினத்துக்கு சுப்பகாப்ரா அப்படிங்கிற பெயரை கொடுக்குறாங்க. இந்த சுப்பகாப்ராவானது 1996 இருந்து 1998 வரைக்கும் எல்லா கிராமங்களையுமே பயமுறுத்திட்டு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். 1998க்கு பிறகு இந்த சுப்பகாப்ரா வரவே கிடையாது. ஆனா இப்போ வரைக்குமே சுப்பகாப்ரா அப்படிங்கிற பெயரை சொன்னா போர்ட்டோரிக்கோ மக்கள் நடுநடுங்கி போயிருவாங்க.